ரிக்வெஸ்ட் கேட்கலான்னு பார்க்குறேன். முதல் ரிக்வெஸ்ட் என்னென்னா, இந்த வேறு சிம்பிளான விஷயம் தான். ட்ரூ ஹோப் ஃபவுண்டேஷன் ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே டொனேட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு என்ன ஒரு ₹100 கொடுங்க, ₹200 கொடுங்க. ஓகே, உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ கொடுங்க. உங்களுக்கு ₹100 மட்டும் கொடுக்க முடியுமா? இட்ஸ் ஓகே. ₹10 மட்டும் கொடுக்க முடியுமா? தட்ஸ் ஆல்சோ ஓகே. ஓகே, நான் அது கேட்குறது காரணம் என்னென்னா, இந்த கர்மாவை பற்றி தான். நீங்கள் எப்போவுமே சில பேர் என்ன ஆசைப்படுறீங்க, நல்லது பண்ணணும், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்னா உங்களுக்கே என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் இதாக இருக்குது, அண்ட் தென் உங்கள் வாழ்க்கையிலே இதுவாக இருக்குது, உங்களுக்கே இதுவாக கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு இதாக இருக்குது. நம்ம அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணுறத விட நம்மளாலேயும் ஹெல்ப் பண்ண முடியும், அடுத்தவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னு உங்களுக்கு இது டவுட் வரலாம். பட் இது ட்ரை பண்ணலாம். லைக் ஒரு அட்வைஸு சொன்னாங்க, இல்லைன்னா ஒரு அட்வைஸ் சொல்லலாம், இல்லைன்னா கொஞ்சம் ஒரு ஸ்மால் டாஸ்க் லைக் குக்கிங்கு, அம்மாவுக்கு உதவி பண்ணலாம், நீங்கள் அப்பாவுக்கு உதவி பண்ணலாம். சின்ன சின்ன வேலை, ரொம்ப பெருசான பண்ண சொல்ல சின்ன சின்ன வேலை. அதனால இந்த ட்ரூ ஹோப் ஃபவுண்டேஷன் இல்லைன்னா ட்ரூ ஹோப் ஃபவுண்டேஷன் வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் டொனேட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா உங்களால் ஹெல்ப் பண்ண முடியல, அப்பாவி மக்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி. ஓகே, பட் அடுத்தவங்க இருக்காங்க, அந்த அப்பாவி மக்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்கள ஹெல்ப் பண்ணலாம். லைக் என்ன, இந்த எப்படி சொல்கிறது, என்ஜிஓ தெரியுங்கள, அந்த மாதிரிலாம். லைக் அங்கே ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு அங்கே என்னென்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க எதுக்காக எப்படி வருவாங்க, அவங்கள அந்த மாதிரி இது கரெக்டாக சொல்கிறேன்னா தெரியல. பட் மொத்தத்தில் என்னென்னா அடுத்தவங்களை ஹெல்ப் பண்ணுறாங்கள, அடுத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்களா, அவங்க காசு கொடுக்குறாங்கள, நீங்கள் அவங்கள ஹெல்ப் பண்ணுங்கள். யாருக்காக அவங்களோட சேவிங் வச்சு அடுத்தவங்கள என்னென்னா உணவு கொடுக்குறாங்க, துணியை கொடுக்குறாங்கள, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதனால இந்த ட்ரூ ஹோப் ஃபவுண்டேஷன் வெப்சைட்டுக்கு போய் இந்த டொனேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ₹10 மட்டும் கொடுக்க முடியுமா கொடுங்க, ₹20 கொடுக்க முடியுமா கொடுங்க, 100, 200, உங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அது கொடுங்க. ஸோ இது யாரெல்லாம் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் இது பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இதான் நான் எனக்கு நான் இது பண்ண வேணான்னு பார்க்கணுன்னு சொல்கிறீங்களா? இட்ஸ் ஓகே. ஐம் சேயிங் தட் யாரெல்லாம் அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களோ இந்த ட்ரூ ஹோப் ஃபவுண்டேஷன் போயிட்டு டொனேட் பண்ணுங்கள். உங்களால் என்ன டொனேட் பண்ண முடியுமோ அது பண்ணுங்கள். ஓகே guys, sound disturbance. Anyway, second request என்னன்னா, மாராமான்னு ஒரு சக்தி, அந்த சக்தி எங்கேருந்து வந்துச்சுன்னா, நான் என்னென்னா அவங்க கூட பேசியிருந்தேன். அம்மா இந்த உங்கள் குழந்தைங்கள இதெல்லாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு நீங்கள் யாராச்சும் வழி சொல்லுங்கம்மா நான் கேட்டேன். சொன்னோடனே இது 3ஆம் கண் என்னென்னா இது கொடுத்துரு, நல்ல விஷயம்தான். ஸோ அதுக்கு என்னென்னா சொல்யூஷன் கொடுத்தாங்க, இந்த உருவம் காட்டினாங்க. இந்த உருவத்தை காட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா உங்களுக்காக நான் இப்போ ஹெல்ப் பண்ணல. இப்போ இந்த உருவத்தை வச்சு நீங்கள் என்னென்னா உங்கள் பாஸ்ட் கர்மா, உங்கள் ப்ரெசன்ட் கர்மாவை கிளென்ஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் தர்மமாக வாழ பார்த்தீங்கன்னா, நான் இந்த ராம உருவத்தை வச்சு கொஞ்சம் திக்கணும். இந்த மாராம உருவத்தை வச்சு நீங்கள் தர்மமாக வாழ்கிறான், நீங்கள் தர்மத்துக்குள்ளே வாழலாம். சாரி கைஸ், உண்மை இது திக்குன்னு வருது, கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. இது எடிட் பண்ணாமல் இது சென்ட் பண்ணலான்னு பாருங்கள். ஏன்னா எடிட் பண்ணால் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ எனிவே இந்த மாறாமல் உருவத்தை நீங்கள் கொண்டுட்டிங்கன்னா உங்கள்
பாஸ்ட் டைம்லைன் கர்மா அண்ட் தென் ப்ரெசன்ட் கர்மா கிளென்ஸ் ஆகும். இனிமேஷன் தர்மத்துக்குரிய நீங்கள் வாழ்வீங்க. ஸோ யா, மானாம உருவத்தை கும்பிடுங்க. இது ஓவியமாக இது யாச்சும் உங்களுக்கு வரைய தெரியும்னா இது நெட்டில் என்னென்ன ஸ்ப்ரெட் பண்ண முடியுமா ப்ளீஸ்? இந்த டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா இது கொடுக்குறேன். இது என்னென்னா டிஸ்கிரிப்ஷன் என்ன போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலனா இது ஓவியமாக வச்சு அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண முடியுமா ப்ளீஸ்? இதெல்லாம் கேட்குறேன். ஏன்னா இது எல்லா பேருக்கும் வந்துட்டு என்ன சேரணும், அதுதான் என் ஆசை. சேர்ந்துருக்கம்மா அவங்களுக்கு பாஸ்ட் கர்மா அவங்களோட ப்ரெசன்ட் கர்மா என்னன்னா கிளென்ஸ் ஆகி தர்மத்துக்குள்ளேயே வாழ்வாங்க, தர்மமாக ஆகும். அதான் அம்மாவோடைய ஆசைகள். ஸோ மானாமா யார்? அவங்க ராமா பேர் என்னென்னா 616th நேம் ஆஃப் ஆதிய மகாகாலிகா. யார் மேலே? ஆதிய மகாகாலிகா அம்மா. அதனால அவங்க பேர் மாராமான்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இதான் என் ரிக்வெஸ்ட். ஃபஸ்ட் ரிக்வெஸ்ட், ட்ரூ ஹோப் ஃபவுண்டேஷன் இல்லை ட்ரூ ஹோப் ஃபவுண்டேஷன் வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் டொனேட் பண்ணுங்கள். இன்னும் செகண்ட் விஷயம் என்னென்னா, மாறாம உருவத்தை நீங்கள் கொஞ்சம் உங்களோட ஹெல்ப் கேட்டு நான் கொஞ்சம் பெருசாக்குங்க ப்ளீஸ். உங்கள் ஹெல்ப்பை நான் கேட்டிருக்கேன், கொஞ்சம் இது பெருசாக்குங்க. இது சிலையாக சொல்லலாம், சிலைன்னு சொல்ல முடியாது, மூர்த்தி. அதுக்கு மூர்த்தி சாய் கைஸ், அந்த வார்த்தை ப்ரௌன்ஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சா? அதான் மூர்த்தி எப் மூர்த்தி. ஸோ அந்த மூர்த்தியை வச்சு கும்பலாம் நீங்கள், பட் அது என்ன ஒரு ட்ராயிங்காக பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஏன்னா ட்ராயிங் வச்சு இது பண்ணால் எல்லா பேருக்கும் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதனால் அவங்க ஈஸியாக நெட்டில் வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதனால் இதை ஓவியமாக பண்ணலான்னு பார்க்கலாம். ஓவியமே ஆர்ட்டுன்னு அர்த்தம், பட் ட்ராயிங்காக இது ஸ்ப்ரெட் பண்ணலான்னு பாருங்கள். ஏன்னா ட்ராயிங் வச்சு பண்ணால் அவங்களுக்கு ஈஸியாக இது கிடைக்கும், ஈஸியாக பிரிண்ட் பண்ணி அவங்க கும்பிடலாம். அதனால் ஸோ மாறாமாவுடைய உருவத்தை வச்சு உங்கள் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் கர்மாவை கிளென்ஸ் பண்ணி தர்மத்தோடு வாங்க. சரியா? இது என் ரிக்வெஸ்ட். தட்ஸ் இட். ஓகே, see ya.